Hello friends. Vanakkam, Vandanam, Namaste, Namaskar. Bhagavati Satyamuthu from Mumbai. Muthu Baba in Kanyakumari. இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு எதிர்பார்த்த மாதிரியே காலையில் ஓப்பனிங் வந்து கேப் அப் 70 பாயிண்ட்ஸில் அப்போ இருந்து 25.080 ஓப்பன் ஆகி ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கொடுத்துருந்தா 25 120 140 வரைக்கும் போகலாம். அதுலேருந்து பவுன்ஸ் பேக் கீழே வரைக்கும் சான்சஸ் நிறைய இருக்குன்னு ஏற்கனவே நேற்று சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 25 120 140 143 இருந்து வித்தின் 15 மினிட்ஸ் மழை கீழே வந்து 24,960 24,980 ரேஞ்சில் இருந்து அப்புறமா கீழே வந்து 24,940 920 870 860 24,695 லோ. ஏற்கனவே நேற்று சொல்லியிருந்தேன் 24,670 வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து ஆக்ட் ஆகும், அல்லது ரிவர்ஸ் ஆகலான்னு. கடைசியாக க்ளோசிங் ஆனது 24,795 -219 பாயிண்ட் ஆயிருக்கு. ஓவரால் நேற்று வந்து 20 125 115 25 105 க்ளோஸ் ஆயிருது. இன்னைக்கு வந்து 24,795 கிட்டத்தட்ட 219 பாயிண்ட் டவுனு. ஓவரால் பார்க்க போனால் இன்னைக்கு ஹை லெவல் வந்து 143 143 இருந்து 24,695 300 400 450 பாயிண்ட் வாலட்டைலில் க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று சொன்ன மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து 1000 பாயிண்ட்ல கீழே மேலே போகிறவங்க ரொம்ப சர்வ சாதாரண சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அதே மாதிரி ஓப்பன் ஆகுது 51,543 ஒரு 100 பாயிண்ட் 460 என்னமோ க்ளோஸ் ஆயிருந்துச்சு ஃப்ரைடே. இன்னைக்கு 51,43 778 வரை ஒரு 200 பாயிண்ட் மேலே போயிட்டு வாபஸ் கீழே வந்து பார்த்தாக்கி 50,194 ஏற்கனவே நான் சப்போர்ட் லெவல் கொடுத்துருந்தேன். 50 120க்கு கீழே போனால் 50 இந்த வாரத்தில் பிரேக் ஆகலாம் அப்படின்னா. ஆனால் இன்னைக்கு 51 50 194 வந்து கடைசியில் க்ளோசிங் ஆனது வந்து 50,478. டோட்டல் லாஸ் வந்து 983. பேங்க் நிஃப்டி வந்து ஏற்கனவே இன்னைக்கு ஆர்பிஐ கவர்னர் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃபர்தர் இட் வில் பி டவுன் கீழே போகும் அப்படின்னு சொன்னதுன்னா இல்லைன்னா ஏற்கனவே கீழே தான் போய்கிட்டு இருக்கு. நிறைய பேங்க்லாம் ரேட்லாம் குறைச்சாச்சு. அதனால் இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மில் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஃபார்ம் ஆயிருக்கு. அது ஒரு சார்ட்டில் வந்து காட்டுறேன். இன்னைக்கு க்ளோசிங் வந்து பேங்க் நிஃப்டி 50 194 க்ளோஸ் ஆயிருக்கு. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 50 120 ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகிருக்கும். இன்னைக்கு லோ க்ளோசிங் 50,478. நேரத்திலிருந்து ஒரு 10-15 பாயிண்ட் தான் கம்மி, 1000 பாயிண்ட்டு. இப்போ நாளைக்கு அதாவது 8ஆம் தேதி 9ஆம் தேதி 8ஆம் தேதி நிஃப்டி ஃபின் சர்வீஸஸ் செட்டில்மெண்ட் இருக்குது. 9ஆம் தேதி பேங்க் நிஃப்டி செட்டில்மெண்ட் இருக்குது. பவுன்ஸ் பேக் வரலாம். 50 120 ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டு, அது கீழே போகாது. மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் தேர்ஸ்டே ஃப்ரைடேல தான் மேலே வரலாம். நாளைக்கு கீழே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 50 உடச்சி கீழே வந்துனாக்கி ஏற்கனவே கொடுத்துருக்கேன் 49,460 360 வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் நிறைய இருக்குது. அது சார்ட்டில் எப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ நிஃப்டி ஸ்பாட் வந்து டெய்லி க்ளோசிங் சார்ட், வீக்லி கன்சல்டேட்டட் க்ளோசிங் சார்ட் நேற்று கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து டெய்லி கேண்டில் ஸ்டிக் க்ளோசிங் சார்ட், டெய்லி கன்சல்டேட்டட் க்ளோசிங் சார்ட் ரெண்டு தான். நிஃப்டி ஸ்பாட்டில் 2, அதுமாதிரி பேங்க் நிஃப்டிலையும் 2 சார்ட் தான் வரும். கன்சல்டேட்டடும் வரும், இது வரும். ரொம்ப மைனூட்டாக பாருங்கள். டெக்னிக்கல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ஃபிகரும் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அதில் குரூஷியல் லெவலில் போய் எடுத்துக்கிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ரெண்டு ட்ரையாங்கிள் ரேஞ்சில் ஃபார்ம் ஆகிருக்கு. பிரேக் டவுன் ஆகலாம், அப் ஆகலாம். ஆனால் ஈரான் இஸ்ரேல் வார் வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்கிறதுனால டவுன் சைடில் போகிறதுக்கு தான் சான்சஸ் நிறைய இருக்குது. 50,000 கீழே நாளைக்கு 49,460க்கு கீழே போனால் மேற்கொண்டு என்னங்கிறது நாளைக்கு தான் முடிவு பண்ண முடியும். நிஃப்டி ஸ்பாட்டு இன்ட்ராடே சிங்கிள் ஹேண்டில் ஸ்டிக்
பை டுடே செல் டுமாரோ பேசிஸில் இன்னைக்கு நேற்று சொன்ன மாதிரி கரெக்டாக 20,460 வரைக்கும் வரலாம்னு சொன்னேன். 24,694 வந்து க்ளோசிங் வந்து 24,795 க்ளோஸ் ஆகிருக்கு. 2 பேரலைன் டாப் டு பாட்டம் இருக்குது. அந்த சப்போர்ட் லைனில் லாஸ்ட் 3 நாளும் வெள்ளிக்கிழமை, நேற்று, இன்னைக்கு திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை போன வாரத்தில் கரெக்டாக அந்த சப்போர்ட் லைன் கீழே தான் வந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஹரிசாண்டலில் லெஃப்ட் டு ரைட்டில் 3 ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கேன். டாப் லைன் ரெசிஸ்டன்ஸ் நவ், மிடில் லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்தாச்சு. நாளைக்கு 24,460 அடித்து கீழே போனால் 24,200, 24,120 வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா கொஞ்சம் மேலே போனால் தான் கீழே வர முடியும், இல்லைன்னா பிரேக். நாளைக்கும் கொஞ்சம் மேலே போய் மத்தியில் இருக்கிற லைன் ஹரிசாண்டல் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்ததுன்னா 24,240, 200, 120 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. 24 பிரேக் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் 24,120 அடித்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இப்போ உள்ள சூழ்நிலையில் 3 மாதத்துக்கு முன்னால் 24,200 இருந்துன்னு நேற்றே சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கும் சொல்கிறேன், 24,200 பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஆனால் ஈரான் இஸ்ரேல் வார் என்ன லெவலில் இருக்குது அதை வச்சு தான் ஃபர்தர் இருந்து போக முடியுமா என்னால் சொல்ல முடியும். இப்போவுமே கிட்டத்தட்ட பார்க்கும்போது 5,267 இருந்து இன்றைக்கி 24,000 ஆஸ்பாஸ் 700, இது ஒரு 300, அது ஒரு 500, 200, 500, 600 பாயிண்ட்டு கீழே வந்தாச்சு. பேங்க் நிஃப்டி 4,000 பாயிண்ட்டு ஆல்ரெடி கீழே வந்தாச்சு. அதனால் ஃபர்தர் வீக்னஸ் 5% கம்ப்ளீட்டட், 6%, 7%, 8%, 10% வந்தாச்சுன்னா ஃபர்தர் அதுதான் கிராஷ் ஆகும். அது வரைக்கும் டெம்பரரி கரெக்ஷன் தான். நிஃப்டி கன்சல்டன்ட் டெய்லி க்ளோசிங் சார்ஜ் 1, 2, 3, 4, 5 நாளில் கண்டினியூஸாக கீழே இருக்குது. நேற்று சொன்ன மாதிரி 2வது சப்போர்ட் இன்னைக்கு வந்து 24,795 க்ளோஸ் ஆகிருக்கு. லோ வந்து 24,694, 100 பாயிண்ட் மேலே ரெக்கவரி ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஷார்ட் கவரிங். ஆனால் இதில் க்ளோஸ் ஆகிருக்கிறத பார்க்கும்போது இன்றைக்கி 24,930 கன்சல்டேட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு வந்து 24,930க்கு மேலே போகாது. ஏன்னா கன்சல்டேட்டட் க்ளோசிங் வந்து 24,930 இருக்கிறதுனால அது வரைக்கும் பவுன்ஸ் வந்து ஆகலாம். இன்றைக்கி 795னா 800, அது ஒரு 100, 130 பாயிண்ட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு மேலே போகாது. அதனால் இன்னொரு 4 நாளைக்கு கண்டினியூஸாக ரெட் லைன் கீழே வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ இருக்கிற விட அடுத்த 3வது லைன் வந்து நாளைக்கு அந்த 2வது லைனை அடித்து வந்தனாக்கி சொன்ன மாதிரி 24,670 அடித்து வந்துன்னா அப்புறம் வந்து 24,200 வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதுக்கு 24 கீழே போகுமா அப்படின்னாக்கி இந்த வாரம் முடிவில் தான் சொல்ல முடியும். 24,200 ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட், அவ்வளோதான் சொல்ல முடியும் இன்னும் இவ்வளோ சூழ்நிலையில். பேங்க் நிஃப்டி பாருங்கள், நேருக்கு சொன்னேன் கீழே உள்ள லைனை வந்து கரெக்டாக கிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஆயிருக்கு. அது என்னென்னா லோ வந்து இன்றைக்கி வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு 700, 800 பாயிண்ட், 1000 பாயிண்ட்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து மூமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு லோ வந்து 50,194, யாருக்குமே சொல்லியிருந்தேன் 50,120 வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் இருக்கும். 3 மாதத்துக்கு முன்னால் 50,120 இருந்தால் க்ளோசிங் 50க்கு கீழே க்ளோசிங் ஆகலை. போன 3 மாதத்துக்கு முன்னால். இந்த மாதம் க்ளோஸ் ஆகலான்னு இருக்கேன். ஏன்னா சூழ்நிலை ஒன்றும் சரியில்லை. இன்றைக்கி 51,543 பாருங்கள் ஓப்பன் ஆகி மத்தியில் உள்ள லைனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னால் அது என்னன்னைக்கு 543 நேரம் 460 க்ளோஸ் ஆகிருந்து ஒரு 100, 120 பாயிண்ட் மேலே போயிட்டு மழை கீழே வந்து 50,194க்கு போயிட்டு கடைசியில் க்ளோசிங் வந்து 478 க்ளோஸ் ஆகிருக்கு. ஆஸ்பாஸ் 1000 பாயிண்ட்ஸ் டவுன் டுடே. இது வந்து இன்ட்ராடே இன்னைக்கு வாங்கி இன்னைக்கே கணக்கை முடிக்கக்கூட இது. அடுத்தால பேங்க் நிஃப்டி கன்சல்டேட்டிவ் க்ளோசிங் சார்ட் வந்து 51,000 இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு.
ஏற்கனவே இன்னைக்கு க்ளோசிங் வந்து 50,478 கிட்டத்தட்ட ஒரு 400, 500 பாயிண்ட் வரைக்கும் நாளைக்கு மேலே போகலாம். ஏன்னா ஷார்ட் கவரிங் வந்து பவுன்ஸ் பேக்கில் வரும். வேறு எந்த இதுவும் கிடையாது. இந்த சார்ட் வந்து முக்கோணம் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் ஃபார்ம் ஆகிருக்கு. கீழே 1, 2, 3 லைனு லெஃப்ட்லேருந்து ரைட் ஹரிசாண்டல் லைன் இருக்குது. இன்னைக்கு அந்த மத்தியில் உள்ள லைனை டச் பண்ணிவிட்டு 51, 150, 190 தான் டச் ஆகிடுச்சு. க்ளோசிங் ஆனது வந்து 50, 468 அந்த மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா மறுநாள் நாளைக்கு இதுக்கு கீழே போகிறதா இருந்தால் 49,760 வரலாம், 49,460 இந்த வாரத்தே வரலாம். ஏன்னா குளோபல் லெவலில் ஈரான், இஸ்ரேல் ஒன்றும் சூழலெல்லாம் ஒன்றும் சரியில்லை. ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்று என்னன்னாக்கி கீழே மேலே பார்த்து ஒரு லைன் போட்டுருக்கேன். இன்றைக்கி கரெக்டாக ஸ்ட்ராங் லெவலில் வந்து அது டச் ஆகிருந்துச்சு. அந்த ரெட் கலர் பாட்டம் க்ளோசிங் வந்து 50, 460, 68 ஆயிருக்கு. கீழே வரதா இருந்தால் அந்த லைனை பிரேக் பண்ணி வரதா இருந்தால் 49,760, 460 வரைக்கும் வரலாம். இன்னைக்கு க்ளோஸ் ஆனது வந்து 50, 460னா அதுலேருந்து கரெக்டாக 100, 1000 பாயிண்ட் கீழே வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். ஓகே, follow chart movement intraday candlestick, intraday consolidated, Nifty, Bank Nifty and other stock. You will get it idea how to trade in F&O, and the same will apply in other stock also. Okay, thank you for watching.